Reaches DALESS. கானாபுரம்ன்ற ஊர்ல ராமு சோமனு 2 முட்டாளுங்க இருந்தாங்க. அவங்க எந்த வேலை செஞ்சாலும் முட்டாள்தனமா தான் செய்வாங்க. இப்படி முட்டாள்தனமா இருக்கிறத நினைச்சு அவங்க மனைவி 2 பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்னதான் கவலைப்பட்டாலும் அதை பத்தி அவங்க கணவன் கிட்ட எதுவுமே ஆனா அவங்க அம்மா எப்பயுமே அவங்க 2 பேரையும் திட்டிகிட்டே இருப்பாங்க. 2 பயல்களும் முட்டாள் பசங்களா இருக்கானுங்களே, என்னத சொல்ல. ஒரு நாள் சாமு ரோமுவும் அவங்க வீட்டுல ஒரு எலிய பார்த்தாங்க. டேய் அறிவு கிட்டவனி, அதை பிடிக்க பின்னாடியா ஓடுவ? இரு, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு தண்ணியை கீழே ஊத்திடுறான் ராமு. இப்ப பாருடா, எலி வழிக்கு விழும், நம்ம பிடிச்சிடலாம். அதை கவனிக்காம வந்த அவங்க அம்மா கீழே வழிக்கு விழுந்துடுறாங்க. ஐயோ ஐயோ, இந்த முட்டாள் பசங்களை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். அடுத்த நாள் அவங்க அம்மா சோமு கிட்ட கறி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இந்தாங்கம்மா நீங்க கேட்ட கறி. இதுக்கு ஏன் காசு கொடுத்தீங்க? இது ஓசியிலே கிடைக்குமே. அறிவு கெட்ட பையிலே, உன்னை ஆட்டுக்கறி வாங்கிட்டு வர சொன்னா அடுப்பு கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு என்னடா பேச்சு பேசுற? ஓடாதடா, நில்லு டேய். அடுத்த நாள் பக்கத்து வீட்டு மங்கம்மா சோமராம அம்மா கிட்ட வந்து, என்னம்மா உங்க பசங்க இப்படி இருக்கிறத நினைச்சு கவலைப்படுறீங்களா? நான் ஏண்டி கவலைப்பட போறேன்? என்னோட பசங்க தங்கம். நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்படின்னு நடந்ததை சொன்னோனே மங்கம்மா குபேர்னு சிரிச்சாங்க. இது வருது. இதே போலதான் நடந்தப்ப என்னதான் எங்களுக்கு கோவம் வந்தாலும் அடுத்த நாள் நானும் என் மருமகளும் சேர்ந்து திருத்திட்டு கிடப்போம். என்னதான் முட்டாள்தனம் பண்ணாலும் நான் சொன்னதுக்கு அப்புறம் அதை திருத்தி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும்? என்ன, எனக்கு தான் கொஞ்சம் அடி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சாங்க. என்ன உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டு போயிடுங்க.